யூனிவர்ஸை காப்பாத்துனதும் ஒரே ஆள், யூனிவர்ஸை அழிக்க போறதும் ஒரே ஆளா? எப்படிடா இது சாத்தியம்? அந்த மாதிரி பல கேள்வி உங்க மனசுக்குள்ள இப்போ ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு டூம்ஸ்டேல எந்த மாதிரியான கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க, இதே மாதிரி காமிக் புக்ல நடந்திருக்கா, அப்புறம் ரொம்ப முக்கியமா ஆர்டிஜே ரிட்டர்ன் வந்ததுக்கு என்ன ரீசன்னு பார்க்கலாம் வரீங்களா? ஃபர்ஸ்ட், ஆர்டிஜேங்கிறது உண்மையிலே ஒரு டோனி ஸ்டார்க் வேரியண்டா இல்ல நிஜமாலுமே ஒரு டாக்டர் டூமான்னு ஒரு கேள்வி வரும். இது ரெண்டுமே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. என்னடா இவன் இப்படி சொல்றான்னு பார்க்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் பார்த்துருக்கீங்களா? அதுல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு எல்லா மல்டிவர்ஸ்லயும் ஒரே ஃபேஸ் ஸ்ட்ரக்சரோட வராரு இல்லையா? அதே மாதிரி இங்க நம்ம டோனி ஸ்டார்க், அதாவது அயன்மேன் வந்து வேற ஒரு மல்டிவர்ஸ்ல இதே ஃபேஸ் ஸ்ட்ரக்சரோட கெட்டவனா இருக்கலாம். அதுதான் யாரா இருக்கும்? டாக்டர் டூம். அயன்மேனோட ஒரு முக்கிய குறிக்கோள் என்னவா இருக்கும்? இந்த உலகத்தை சுத்தி ஒரு ஆர்மர் போடணும், அதானே? எதுக்கு? வெளி உலகத்துல இருந்து எந்த ஒரு ஆபத்தும் இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக. இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணா அதுதான் டாக்டர் டூம். எப்படி? இந்த உலகத்தை சுத்தி ஒரு ஆர்மர் போட்டு என்னால மட்டும்தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் அயன்மேன் மூஞ்சி வச்சிருக்க டாக்டர் டூம். ஒரு மெல்லிசான கோடு அந்த பக்கம் போனா அயன்மேன், இந்த பக்கம் வந்தா டாக்டர் டூம். பாசிபிளி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அயன்மேன் வேற ஒரு உலகத்துல டாக்டர் டூமா மாறி இருக்கலாம். அதே மாதிரி விக்டர் வான் டூம் அப்படிங்கிறது ஒரு பேரா இல்லாம ஒரு பட்டமா காமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா நம்ம டோனி ஸ்டார்க்க அயன்மேனு கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அங்க டாக்டர் டூம்னு கூப்பிடலாம். அதோட அயன்மேனுக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. அவர் எப்படிப்பட்ட ஹீரோ, அவரை கூட்டிட்டு வந்து இப்போ வில்லனா நடிக்க வச்சா ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஹீரோவா சுத்திட்டு இருந்தான், இப்போ அவனை வில்லனா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? ஸோ டாக்டர் டூமை ஒரு மல்டிவர்ஸோட வேற ஒரு வேரியண்டா கொண்டு வரதான் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபேஸ் இருக்கே, கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா டெட்புல்ல வந்தாரு. அவரை அந்த மூவில பார்த்து யாராவது கன்ஃபியூஸ் ஆனோமா? இல்ல, அப்படிதான். இது ரெண்டுமே இல்லாம விக்டர் வாண்டும் அவரோட மைண்டை அயன்மேன் மைண்ட்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கும் வாய்ப்பு அதிகம். இதுவுமே காமிக்ல நடந்திருக்கு. ஸோ எதுவுமே சாத்தியம் டைரக்டர் மனசு வச்சா. அதோட இந்த மாதிரி காமிக்ஸ்ல நடந்திருக்கு. எப்படின்னா டோனி ஸ்டார்க்கும் டாக்டர் டூமும் ரூம்மேட்ஸா இருப்பாங்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல. அப்புறம் டாக்டர் டூம் வந்து அயன்மேன் உடம்புக்குள்ள போயிடுவாரு. அப்புறம் அயன்மேன் வந்து டாக்டர் டூமோட உடம்புக்குள்ள போயிட்டு அவருக்குன்னு ஒரு தனி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார். அப்புறம் உலகத்தை சுத்தி ஒரு கவசத்தை போடுறேன்னு உருவாக்குனது தான் அல்ட்ரான். அது எப்படி அவருக்கே பேக் ஃபயரா ஆகியிருக்கும்ல? அதையெல்லாம் அவர் ஹீரோயிக்கா சமாளிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட். அப்படியே வில்லனா மாறினா, இந்த உலகத்தை சுத்தி ஒரு கவசத்தை உருவாக்குவேன், எவன் வந்தாலும் அழிப்பேன், அல்ட்ரான் என்னோட அடிமை, அந்த மாதிரி ஒரு டோனி ஸ்டார்க்கா இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? அதுவும் பாசிபிலிட்டிஸ். அதை தான் அவர் நியூ மாஸ்க் சேம் டாஸ்க்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு மீனிங் என்னன்னா, நான் அயன்மேன் மாஸ்கை தவிர்த்து டாக்டர் டூ மாஸ்க் போட்டிருக்கேன், ஆனா நான் செய்ய போறது அதே டாஸ்க் தான், அதாவது அயன்மேன் டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. New mask.